ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அரிஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அதில் உள்ள கிருமிலாம் போயிடும். தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி இது ரெண்டையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. ஒரு சின்ன பேஸ்ட்டு இதுக்கு நான் என்னென்னா ஒரு முடி தேங்காய், பெரிய சீரகம், வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு அனல் தாவிட்டான்னு பார்த்துட்டு அனல் தாவிட்டேன்னா எண்ணெய் ஊற்றணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, கடல் பாசி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையும் அடுப்பில் பேனில் போடணும். போட்டு சோம்பு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஆட் பண்ணி போட்டணும். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவு வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நான் கொஞ்சமாக போடல, நான் அதே முன்னாடியே போட்டுட்டேன். இது செகண்ட் டைம். எண்ணெய் பிரிகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கறி எடுத்து போடணும். நல்லா வதக்கணும். அடியிலேருந்து கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த உப்பு எல்லாமே சாரும் அந்த கறியோட. இது செத்த வேகிற வரையும் இருக்கட்டும். கறியிலேருந்து தண்ணி வெளியாகுமா அது வரையும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போது காய்கறியெல்லாம் சாலத்தையெல்லாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு கறி எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டு அப்புறமா மசாலா சேர்த்து செய்யணும். அதான் கோழி குழம்பு டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். மீன் குழம்புனா மிளகாய்த்தூள் நிறையா இருக்கணும், கறி குழம்புனா மல்லித்தூள் நிறையா இருக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூன். குழம்புக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு நம்ம கறிக்கு போட்டோம், இப்போ குழம்புக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு தாளுவத்துக்காண்டி போட்டோம், இப்போ குழம்புக்காண்டி போடுறோம். கறி வேகணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும் நல்லா வேகிற அளவுக்கு.
ஊற்றணும்னா இது என்ன சேவகறி, அதனால பிரண்டை கொழுந்தை போட்டு கொதிக்கையிலே போட்டாக்க இந்த இதெல்லாம் போயிடும். ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்லாம். இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா சின்ன ஜீரகம் மிளகு ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இறக்கும்போது தான் இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் கூட நம்ம சேர்த்தது தேங்காய், வெங்காயம், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்சி ஊற்றுறோம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சீரகமும் மிளகும் சேர்த்து கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி. சும்மா சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. ஒரு வாழலையை போட்டு அதில் சுட சுட சாதத்தை போட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த நாட்டுக்கோழி குழம்ப அப்படியே ஊற்றி சாப்பிட்டா சும்மா லெக் பீஸோட சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா?